ஒரு காலத்துல மலைகளால் சூழப்பட்ட சின்ன கிராமத்தில் மார்கோ என்ற இளைஞன் வசித்து வந்தான். மார்கோ மிகவும் அமைதியற்றவனாக இருந்தான். மார்கோவுடைய மனசு எப்பவுமே பல எண்ணங்களால் வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது. நாள் முழுவதும் பல்வேறு எண்ணங்கள் அவருடைய மனசுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் அவர் ரொம்பவே கவலையாகவும் சோர்வாகவும் வைத்திருக்கும். அவன் எப்போதும் தன் கடந்த காலத்தை பற்றி யோசித்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். எதிர்காலத்தை பற்றி நிறையவே கவலைப்பட்டான். இந்த எண்ணங்களால் அவன் மனசு ரொம்பவே புயல் போல மாறுச்சு. அவனால அமைதியா உணர முடியல. நல்ல தூக்கம் வரல. எப்படி சிரிக்கணும், எப்படி பேசணும் அப்படின்ற எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான். ஒரு நாள் மார்கோ மலையில் இருக்கிற ஒரு தொலைதூர கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டான். மக்கள் சொன்னாங்க, ஒரு ஞானி ஆனா ஒரு வயசான ஒருத்தர் அங்க வசிச்சு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் நகரத்துல பிரபலமான ஒரு மனுஷனாக இருந்தாரு. இவரும் தன் வாழ்க்கையில் பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார். மேலும் அவர்கள் மனதில் என்ன அமைதி வேண்டுமோ அதை கேட்டவுடன் கொடுப்பாரு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கைக்கு நெருக்கமான அமைதியான கிராமத்தில் வாழத் தொடங்கிவிட்டார். சில நேரங்களில் அவர் பார்வையற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவார். உடனே மார்கோ ரொம்பவே ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் அந்த வயதான முதியவரை எப்படியாவது சந்திக்கணும். ஒருவேளை இந்த ஞானியால் என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் நான் கண்டுபிடிக்க முடிஞ்சா எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. பல நீண்ட நாட்கள் மற்றும் சோர்வான பயணத்திற்கு பிறகு மார்கோ மழையில் இருக்கிற அந்த கிராமத்தை சென்றடைந்தாரு. அங்க போன உடனே பசுமையான மூடப்பட்ட ஒரு சின்ன வீட்டை பார்த்தார். வீட்டின் தாழ்வாரத்தில் முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய கண்கள் மூடியிருந்தன. அவர் மிகவும் அமைதியாக இருந்தார். மார்கோ அவரிடம் அவருக்கு என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மெதுவாக சொல்லத் தொடங்கினார். மார்கோ அவர்கிட்ட, தாத்தா, என் மனம் மிகவும் அமைதி இல்லாமல் இருக்கு. நான் யோசிக்கிறது நிறுத்தவே முடியல. என் இதயத்தில் எனக்கு அமைதி வேண்டும். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. முதியவர் மெதுவாக கண்களை திறந்து சிரிச்சுக்கிட்டே, சரி, நீங்க அமைதியை தேடுகிறீர்களா? என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தரேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு சின்ன முற்றத்திற்கு கூட்டிட்டு போய் ஒரு கிளாஸ் முழுவதும் தண்ணீர் நிரப்பி கொடுத்தாரு. கண்ணாடி கிளாஸ் முழுமையாக நிரம்பி இருந்தது. சிறிது குலுக்கினாலும் தண்ணீர் கீழே சிந்திடும். கண்ணாடி கிளாஸை மார்கோவிடம் கொடுத்தார். இங்கிருந்து கிராமத்துடைய விளிம்பு வரைக்கும் நீ சென்று வா. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நீ ஒரு சொட்டு தண்ணீரை கூட கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு அந்த வயசான முதியவர் சொன்னார். மார்கோ ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து அந்த சவாலை ஏத்துக்க தொடங்கினார். தன்னால் முடிந்தது செய்ய விரும்பினார். அவர் கண்ணாடி கிளாஸ்ல மெதுவாக கவனமாக பிடித்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினார். சாலை ரொம்பவே குறுகலாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. நிறைய பேர் நடந்துகிட்டு இருந்தாங்க. சிலர் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. கடைக்காரர்கள் கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. வாடிக்கையாளர்களும் நாய்களும் குறைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் மார்கோ சுற்றி எங்குமே அவனுடைய கவனத்தை செலுத்தல. அவனுடைய கண்கள் அந்த கிளாஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் மெதுவாகவும் கவனமாகவும் நடந்து சென்றார். படிப்படியாக மக்கள் அவரை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஆனா யாருமே அவரை தொந்தரவு செய்யல. அவர் ஏதோ ஒன்றை அந்த விஷயத்திலிருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியும். முக்கியமானது, கடைசியாக மார்கோ அந்த வயசான முதியவரிடம் வந்து, தாத்தா, நான் அதை செஞ்சிட்டேன். நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தல. அந்த முதியவரும் அதற்கு தலையை சிரிச்சுக்கிட்டே, ரொம்பவே நல்லது. சரி, நீங்க இப்ப எனக்கு ஒன்னு சொல்லுங்க. நீங்க போகும்போது சாலையின் ஓரத்தில் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தீர்களா? நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டதா அப்படின்னு கேட்டார். மார்கோ ஆச்சரியப்பட்டு, இல்லை தாத்தா, நான் எதையுமே கவனிக்கவோ கேட்கவோ இல்லை. நான் என்னுடைய கவனம் முழுவதையும் கண்ணாடி கிளாஸ் மேல மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். முதியவர் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே, மெதுவாக, அதுதான் ரகசியம். உனக்குள் எப்போதும் இருக்கும் ஏதோ ஒன்று உனக்கு தெரியாது. உன் மனம் தற்போதைய தருணத்தில் இருக்கும்போது வருத்தத்திற்கு இடமில்லை, குழப்பமில்லை, கூடுதல் எண்ணங்கள் இல்லை. நீ கண்ணாடி கிளாஸ் மேல் உன்னுடைய கவனத்தை செலுத்தும் போது மட்டுமே உன்னுடைய கவனம் அங்கு இருந்துச்சு. அந்த நேரத்துல உன் மனசு முற்றிலும் அமைதியாக இருந்தது. நீ கடந்த காலத்தை பற்றி யோசித்து வருத்தப்படல. எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பயப்படல. மெதுவாக மார்கோ புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாரு. இதுதான் மார்கோ, நீ தேடிக்கிட்டு இருந்த ஒரு அமைதி அப்படி என்றார். அவருக்கு அப்பதான் புரிய வந்தது, அமைதி என்றது நாம் வெளியே பார்க்கிற ஒன்றல்ல. தற்போதைய தருணத்தில் நாம் வாழும்போது நமக்குள் அமைதியை ஏற்கனவே ஏற்படுத்திக் கொள்வது. தான் தலையை குனிந்து மெதுவாக சொன்னார், தாத்தா, இப்போது எனக்கு புரிந்தது. நான் என் மனசை எப்படி கட்டுப்படுத்தணும், எப்படி அமைதியை கொண்டு வரணும் அப்படி என்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் முதியவர் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே, சூரியன் அஸ்தமனமாகி கடைசி ஒளியை தொட்டதும் கிளிகள் தங்களோட கூட்டிற்கு திரும்பவும் சென்றிடும். அதுபோலதான் மார்க்கம், நீயும் உன் வீட்டுக்கு போ. உன் மனசு அமைதியை கட்டுப்படுத்துகிறது. எப்படி அப்படின்றத நீ புரிஞ்சுகிட்ட அப்படின்னு சொன்னாரு. மார்கோவும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ அவர் பழைய மார்கோவாக இல்ல. அவர் முற்றிலும் மாறிட்டாரு. தன்னுடைய மனசுக்கு எப்படி அமைதியை கொண்டு வரணும் அப்படி என்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மேலும் இதுபோல் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வாய்ஸ் ஆஃப் விக்கி. நன்றி, வணக்கம்.